ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் அகாடமி. தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டடி பிளான் படி இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு கனிமங்கள். ஸோ இந்த கனிமங்கள் தலைப்புல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். இதை தெளிவா நீங்க கவனிச்சுக்காங்க, சரிங்களா? ஸோ இதற்கான பிடிஎஃப் ஃபைல் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ இதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ராப்பரா படிச்சு நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ குறிப்பா ஜிகே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 35 டாபிக் தான் கொடுப்போம், சரிங்களா? ஸோ இந்த 35 டாபிக் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கண்டென்ட், இது மூணுத்தையும் நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னா உறுதியா 80 கொஸ்டினுக்கு நீங்க 70 கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ இந்த கனிமங்கள் தலைப்புல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், சரிங்களா? அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் மின்சக்தி, அதுக்கப்புறம் காற்றாலை உற்பத்தி, இது உங்களுக்கு வரும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த 12th புக் இருக்கு பாத்தீங்களா, இதுல உள்ள கண்டென்ட்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மின்சக்தி இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க 12th உள்ள கண்டென்ட் நீங்க படிச்சே ஆகணும், சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த நீர் மின்சக்தி கண்டென்ட்லாம் நீங்க இதுல படிக்க வேண்டாம், நம்ம 10th புக்ல உள்ள கண்டென்ட்டே படிச்சா போதும், சரிங்களா? ஸோ 12th புக்ல நீங்க உள்ள படிக்க வேண்டிய கண்டென்ட் பாத்தீங்கன்னா காற்று மின்சக்தி, சரிங்களா? அது படிக்கணும். அதுக்கப்புறம் ஓதாற்றல் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அணுசக்தி, இது நீங்க 12th படிக்கணும், சரிங்களா? சோ மத்தபடி அந்த நீர்மின் சக்தி, சூரிய ஆற்றல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 10th புக்ல உள்ள கண்டென்ட்டை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது, சரிங்களா? அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் பத்தி நீங்க படிக்கணும், சரிங்களா? சோ பெட்ரோலியம் பத்தி நீங்க 12th புக்ல உள்ள கண்டென்ட்டை தெளிவா படிச்சுக்காங்க. ஏன்னா 12th புக்ல உள்ள பெட்ரோலியம் கண்டென்ட்ல இருந்து போன வருஷம் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? சோ பெட்ரோலியம் நீங்க 12th புக்ல உள்ள கண்டென்ட் படிச்சுக்காங்க. சோ இது போக மத்த வளங்கள் இருக்கு பாத்தீங்களா, இப்ப மத்த வளங்கள்லாம் என்னது, உங்களுக்கு உலோக வளங்கள் வரும், அலோக வளங்கள் வரும், சரிங்களா? சோ உலோக வளங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, இரும்பு, இதெல்லாம் வரும், சரிங்களா? சோ இதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இரும்பு இருக்குல்ல, சோ இரும்புக்கு நீங்க 12th உள்ளதையும் நீங்க படிச்சுக்கணும், சரிங்களா? சோ இரும்புக்கும் பாக்சைட்டுக்கும் மட்டும் நீங்க 12th உள்ள கண்டென்ட்டை எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்காங்க. மத்த இது பாத்தீங்களா தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், அதுக்கப்புறம் மைக்கா, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தாமிரம், இதுக்கெல்லாம் நீங்க இந்த 7th புக்ல உள்ள கண்டென்ட்டை படிச்சால் போதுமானது, சரிங்களா? சோ இது போக இதுல உள்ள புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட், இதை மட்டும் நீங்க படிங்க, சரிங்களா? சோ மத்ததெல்லாம் ஒருத்தர் சும்மா லைட்டா வாசிச்சு விட்டுருங்க போதும். இப்போ நான் சொன்னக்கூடிய டாபிக்கை மட்டும் தெளிவா நீங்க படிச்சு வச்சுக்காங்க. நான் எந்தெந்த டாபிக்ல உங்களுக்கு 12th புக்ல படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், அந்தந்த டாபிக்கை மட்டும் நீங்க 12th புக்ல படித்தால் போதுமானது, சரிங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.